ஹரியோ. சிந்திக்க சில துளிகள். இன்று நம்மை பார்த்து எங்கே பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றியா அப்படின்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? நாம் எங்கே பள்ளிக்கூடம் போகிறோம்? பள்ளிக்கூடத்தை விட்டே பல நாள் ஆச்சு, படிப்பு முடித்து பல நாள் ஆச்சு, நாம் எங்கே பள்ளிக்கூடம் போகிறோம் அப்படின்னு கேட்போம். அது உண்மை தானே? ஆனால் நம்ம இப்பவும் படித்து கொண்டிருக்கிறோம், நேற்றும் படித்து கொண்டிருந்தோம், நாளையும் படிக்கவிருக்கிறோம். இது அன்று படித்தது ஏட்டு பள்ளி, எழுத்து பள்ளி. இன்று படிக்க இருப்பது வாழ்க்கை பள்ளி, அனுபவ பள்ளி. அந்த பள்ளியில் மாணவர்கள் நிறையா இருப்பார்கள், ஆசிரியர்கள் சில பேர் தான் இருப்பார்கள். ஆனால் இந்த பள்ளியில் மாணவர் நாம் மட்டுமே, மற்ற அத்தனை பேரும் ஆசிரியர்கள் அல்ல, பேராசிரியர்கள். இந்த உலகம் இருக்கிறதே, இந்த தேசம் இருக்கிறதே, இது நமக்கு ஒரு பல்கலைக்கழகம். நம்மை வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அனுபவ பல்கலைக்கழகம். இங்கு எத்தனையோ முறை நாம் பிறந்திருக்கிறோம். தாயாக, தந்தையாக, மகனாக, பிள்ளையாக, சகோதரனாக, சகோதரியாக, பேரனாக, பேத்தியாக எத்தனையோ முறை வாழ்ந்திருக்கிறோம். இன்னும் எத்தனையோ முறை வாழப்போகிறோம். ஆனால் இது நிரந்தரமில்லை. இங்கு நஷ்டத்திலும் பாடம், கஷ்டத்திலும் பாடம். இங்கு இன்பத்திலும் பாடம், துன்பத்திலும் பாடம். நம்மக்கிட்ட உயிர் நண்பன்னு சொல்வோம், ஆனால் அது நிரந்தரமில்லை. அவரை பிரிய வேண்டிய காலம் ஒரு நாள் வரும். இங்கு நம் சொந்த சகோதரி சகோதரன்னு சொல்லுவோம், ஆனால் அவங்களையும் பிரிய வேண்டிய காலம் ஒரு நாள் வரும். நமக்கு லாபத்திலும் ஒரு பாடம் உண்டு, நெருங்கியவர்கள் இறப்பிலும் ஒரு பாடம் உண்டு. இப்படி எல்லா விஷயங்களிலும் ஒரு பாடம் உண்டு. நம்ம அசைகிற ஒவ்வொரு அசைவிலையும் ஒரு பாடம் உண்டு. இதில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இங்கே எல்லாமே அழியக்கூடியது. நம்ம அழியக்கூடிய விஷயத்தைத்தான், அழியக்கூடிய பொருளைத்தான் நாம் தேடி 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 அலைந்து கொண்டு, இது என்னுடையது, எனக்கு சொந்தமானது, இது எங்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னெல்லாம் நம்ம மனசை போட்டு அலக்கழிச்சுக்கிறோம். அதுக்காக மனசை போட்டு வருத்திக்கிறோம், துன்பப்படுறோம். நிம்மதியாக தூங்காமல், நிம்மதியாக சாப்பிடாமல், நிம்மதியாக அலையிறோம். ஆனால் அதுக்கு காரணம் இதெல்லாமே அழியக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் நாமளும் அழியக்கூடியது. இந்த உடம்பும் அழியக்கூடியது. இந்த உடம்பு சின்ன வயசில் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது, இன்றைக்கி நாளைக்கு எப்படி இருக்கும், அப்புறம் என்ன ஆகும்? இதுவும் அழியக்கூடியது. ஆகவே எதுவுமே நிலையானது கிடையாது. இந்த உலகத்தின் நிலையானவர் ஒரே ஒருவர். அவர் நம் படைத்த பரமன் ஒருத்தன் மட்டுமே நிலையானவர். அவரை புரிந்து கொள்ள நம்மை இயக்கும் சக்தி ஒன்று, அதுதான் ஆத்மா. இந்த ஆத்மா ஒன்று தான் நிலையானது. இந்த இரண்டும் தான் நிலையானது. இந்த ஆத்மாவை, நிலையான ஆத்மாவை உணரக்கூடிய வழியில் நாம் சென்றோமானால் நம்ம படைத்த அந்த நிரந்தர பரமாத்மாவையும் உணர முடியும். ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. மகாபாரதத்தில் வனவாசம் காலத்தில், வனபருவத்தில் பாண்டவர்கள் 5 பேரும் காட்டுக்குள்ளே போயிட்டுருப்பாங்க. அப்போ தண்ணி தாவம், ஏதாவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொல்லுவார் தருமர். முதல்ல நகுலன் ஓடுவான். அங்கே போய் ஒரு குளத்தை பார்ப்பான். தண்ணி நிறைஞ்சு நிற்கும். தண்ணி குடிக்க போவான். அப்போ ஒரு குரல் கேட்கும், நில், என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு குடி அப்படி. முதல்ல தண்ணி குடிக்கிறேன், அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு தண்ணி குடிப்பான், செத்து போயிடுவான். இப்படியே நகுலன், சகாதேவன், அர்ஜுனன், பீமன் எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. கடைசியாக தர்மன் வருவான். அப்போது மீண்டும் அந்த குரல் சொல்லும், நில், என் கேள்விக்கு பதில் சொல். என் கேள்விக்கு பதில் சொல்லாததுனால தான் மற்ற உன் சகோதரர்கள்லாம் இறந்து விட்டார்கள். ஆகவே என் கேள்விக்கு நீ பதில் சொல் என்றது. சரி கேளு அப்படின்னு சொல்லி ஒரு 100 கேள்விக்கு மேலே கேட்டுது. அதுக்கெல்லாம் தர்மன் பதில் சொன்னான். அதில் ஒரு கேள்வி இது நம்ம விஷயத்துக்கு பொருத்தமானது. என்ன அப்படின்னா, உனக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும். மனிதன் தினம் தினம் செத்து கொண்டிருக்கிறான், மனிதன் தினம் தினம் பிறந்து கொண்டிருக்கிறான். இன்றிருப்பவன் நாளை இருப்பதில்லை, நாளை இருப்பவன் நாளை மறுநாள் இருப்பதில்லை. இது உலக இயல்பு. இந்த இயல்பை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அனுபவித்து கொண்டும் இருக்கிற மனிதன் மட்டும் நான் நிரந்தரமாக இருப்பவன், நான் நிலையாக இருப்பவன் என்ற எண்ணத்தில் ஒவ்வொருவனும் இயங்குகிறான். இதை பார்க்கும்போது தான் ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவான் தருமன்.
அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் எல்லாமே நிரந்தரம் என்று நினைத்து கொண்டு நாம் செய்யும் வேலை இருக்கிறதே, இதுதான் ஆச்சரியம். சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.